திருக்குறள் குறள் 29. அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல். நான்கும் இழுக்கா இயல். ஒரு சிறிய கிராமத்தில் மீனா என்ற அம்மா வாழ்ந்தாள். கணவர் இறந்துவிட்டார். ஒரே மகன் சூர்யா தான். அவளுடைய உலகம். மீனா தினமும் கடினமாக வேலை செய்தாள். தன் கஷ்டத்தை மறைத்து மகனை படிக்க வைத்தாள். சூர்யா நல்ல மாணவன். ஆனால் அவனுக்குள் மெல்ல மெல்ல 4 விஷங்கள் வளர்ந்தன. பொறாமை, பேராசை, கோபம், கடுஞ்சொல். நண்பன் நல்ல மதிப்பெண் எடுத்தால் பொறாமை, புதிய மொபைல் பார்த்தால் பேராசை, சின்ன விஷயத்துக்கு கோபம், அம்மாவிடம் கடுஞ்சொல். ஒரு நாள் மீனா உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள். அவளின் கையில் ஒரு டைரி. சூர்யா அதை படித்தான். அதில் எழுதியிருந்தது, என் மகன் நல்ல மனிதனாக மாறினாள். அதுவே என் வெற்றி. அந்த வார்த்தைகள் அவனின் இதயத்தை உடைத்தன. அன்று முதல் அவன் மாற ஆரம்பித்தான். பொறாமையை விட்டான். பேராசையை விட்டான். கோபத்தை கட்டுப்படுத்தினான். மென்மையாக பேசினான். ஆண்டுகள் கடந்தன. இன்று சூர்யா ஒரு உயர்ந்த அதிகாரி. மீனா கண்ணீர் விட்டாள். என் மகன் மனிதனாக வளர்ந்தான். அதனால்தான் திருவள்ளுவர் சொல்கிறார், அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல். நான்கும் இழுக்கா இயல். திருக்குறள் நம்மை நல்ல மனிதனாக்கும் நூல். Thank you for watching. Like, share, subscribe. Next story on Tuesday.